ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓவில் எஸ்டர்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒன்லி 5000 மெம்பர்ஸு பர் கான்செப்ட்டுக்கு அவைலபிள் அப்படின்றத சார் சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு மேபி ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பண்ணாது நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டில் வரும். இப்போ நமக்கு அதில் 5000 பேர் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்க முடியும். அதுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, அதாவது நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கறது யார் வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஐடி லாகின்ல இருந்தாலே போதும். நம்ம ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். பட் அது நமக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது கம்பெனி சைடு வெரிஃபை பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நமக்கு அது கம்மிங் மண்டே, சண்டே இந்த டைமுக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் நமக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கும். அதை நம்ம ப்ராப்பராக எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எலிஜிபிளாக இருந்தால் நமக்கு அந்த ஆப்ஷன் நமக்கு எனேபிள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தெரியாது எனக்கு அதில் இன்கம் அதிகமாக வருது, அதனால அதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்ற ரீசனில் யாரும் செலக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அந்த விஷயம் என்னென்ன எலிஜிபிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பிளாக் ஒன்று இருக்கணும். வெப்சைட்டாக ஒரு பிளாக் அப்படிங்கிறது ஃப்ரீயாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வெப்சைட் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். லேப்டாப் இல்லை உங்கள்கிட்ட ஒரு பிசி இதெல்லாம் இருக்கணும். என்னால் மொபைல்லே பண்ண முடியும், டேப் இருக்குது அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ஒரு சில ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். அதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேமெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா அந்த 2 கான்செப்ட்டுக்குமே இன்கம் அதிகம். மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு இன்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கில் நிறைய இன்கம் எடுக்க முடியும். அதை பற்றி சார் பிளானில் நிறையா சொல்லியிருக்காரு. ப்ரமோஷன் மூலிமா இன்கம் எடுக்கலாம். அது மாதிரி நிறையா கான்செப்டில் அவங்களுக்கு இருக்குது. பட் இது பண்ணுறவங்க அது பண்ண முடியாது, அது பண்ணுறவங்க இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டாஃப் ஐடிக்கு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் அதே ஸ்டாஃப் ஐடிக்கு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை எடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். பட் அவர் வேறு ஐடி வச்சுருக்காருன்னா அந்த ஐடியில் அவங்க அதை எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மெத்தட் தான் கிளியராக நோட்டீஸ் போட சொல்லியிருக்காங்க. மஸ்ட்டு அந்த ஆடியோ ஃபுல்லாக கேட்டுருங்க. வேறு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதுக்கான இன்ஃபர்மேஷன். ஃபுல் டீட்டெயில்ஸ் நோட்டீஸ் போர்டு இருக்குது. மஸ்ட் அந்த ஆடியோவை கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, என்ன பிளானில் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அது நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டு இன்றைக்கி கமெண்டர்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க, இதுக்கு மேலே கன்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு. அது மாதிரி மிஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம கேட்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா நம்ம கம்பெனி டைமிங் தராங்க. அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்றவங்க நம்ம பார்ட் டைம் ஜாப் இதை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருக்குது. நிறையா விஷயம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ், அதிகபட்சம் 50 மினிட்ஸ் இப்போ ஆடியோ வருது அப்படின்னா அந்த டைமிங்கில் நீங்கள் கொஞ்சம் கேட்டு அந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,